ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஸ்டீம்டு அண்ட் ஃப்ரைடு மோமோஸ் வீட்டிலே எப்படி ஹெல்த்தியான முறையில் வந்து பண்ணலாம், நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷன் நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்கலான்றதை வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் மார்னிங்கே வந்து தேவையான மைதா மாவு கூட சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி சூப்பராக வந்து சாஃப்டாக வந்து மாவை வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷனாக மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். திரட்டி வச்சுருந்த மாவை நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்து இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் சைஸாக சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? துருவிய கேரட், துருவிய கேப்சிகம், துருவிய கேபேஜ், ஆனியன். நீங்கள் வந்து இதை இவ்வளோ ஃபைனாக வந்து சாப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மூடில் வந்து கூட நம்ம வந்து இதை போட்டு இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வந்து இது பண்ணிக்கலாம், சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, அதாவது சாப் பண்ணி வச்சுருக்க கேரட், கேப்சிகம், கேபேஜ் அண்ட் ஆனியன் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் வந்து ஆசைப்பட்டால் கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த பவுடருமே ஆட் பண்ணலை. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது செஸ்வான் மோமோஸ் அப்படின்றனால கடையில் கிடைக்கிற செஸ்வான் சாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைன்னா டொமேட்டோ சாஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த ரவுண்ட் ஷீட்டில் நமக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங்கை வந்து வச்சு ஃபோல்டிங் மெத்தடில் வந்து நம்ம மோமோஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். லைக் கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் கூட வந்து நம்மளோட மோமோஸை வந்து நம்ம ஃபில்லிங்ஸை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான மோமோஸ் வந்து வித் ஃபில்லிங்கோடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டீமரில் வந்து வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய இட்லி பாத்திரத்தில் வந்து பண்ணியிருக்க எல்லா மோமோஸையும் வந்து அழகாக வந்து நீட்டாக அசம்பிள் பண்ணிட்டேன். நான் வந்து இதில் கொழுக்கட்டை ஷேப்லேயும் வந்து பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நார்மல் மோமோஸ் ஷேப்லேயும் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது இஷ்டமோ அந்தபடி வந்து பண்ணிக்கலாம். அழகாக நம்ம சூப்பராக வந்து ஸ்டீம் பண்ண நம்மளோட மோமோஸ் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து தயாராகிடுச்சு. இதோடு நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் அண்டு ஹோம்மேடு மயனஸோடு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷனும் கூட. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரைடு மோமோஸ் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சேம் அதே ஃபில்லிங் நீங்கள் வந்து அதை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறப்போ அழகாக வந்து அது உப்பி பூரி மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டிலே வந்து பண்ணுறனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி டிஷ் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து பண்ணி கொடுங்க. நம்ம கடையில் போய் இப்போ வாங்குறப்போ வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்கும். ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ஒரு 4 மோமோஸ் வந்து 100-200ன்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணுவோம். அதை நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷனாக வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்க வந்து லைக் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஃப்ரைட் மோமோஸ்க்கு வந்து மயனஸ் வித் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.